தம்பி வந்த உடனே அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போயாச்சு. இப்ப நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆளுங்க அம்மா தான். 5 பேர் பிறந்தோம். அண்ணன் ஒருத்தர் பிளேக்கு செத்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி 2 குழந்தை செத்து போச்சு. அப்பனும் செத்து போயிட்டான். ஒரே 10 கூட அம்மா தான். இப்ப அம்மா இப்ப நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போறதுக்குள்ள அம்மா உயிர் போனா என்ன பண்ணுவோம்? மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட் தந்தி வந்துருச்சு. தந்தி அடிச்சது 2 மணிக்கு அடிச்சிருப்பாங்க. 2:15 உயிர் போடலாமல, 3 உயிர் போடலாமல. இப்ப நான் புறப்பட்டு போறதுக்கு உயிர் போடலாமல. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எக்மோர்ல இருந்து நடந்து ஓடினேன். பஸ்ல போறதுல மூடு இல்ல. நடந்து பைய தூக்கிட்டு நேரா ஓடி சென்ட்ரல் போகும்போது 5 மணிக்கெல்லாம் போயிட்டு 7:30 மணிக்கு தான் கொச்சின் எக்ஸ்பிரஸ். அந்த 5:30 இருந்து 7:00 மணி வரைக்கும் என் உயிரே போகுது. இப்ப எங்க அம்மா உயிர் போடலாமல, எங்கிட்ட சொல்ல நினைச்சிருப்பாளே. இப்ப உயிர் நான் என்ன பண்ண போறேன்? இப்போ தவிச்சிட்டு இருக்கும் போது உள்ள ஓடுது. 5 வயசுல இருந்து நான் சாமி கும்பிடுறேன். 5 வயசுல இருந்து மொட்டையாணி முருகன் கும்பிட்டு இருக்கிறேன். அது எங்க அப்பா விட்டுட்டு போன பழக்கம். 5 வயசுல கும்பிட ஆரம்பிச்சேன். எஸ்எஸ்எல்சி வரும்போது திராவிட முன்னேற்ற கழக சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டு ஒரு 2-3 வருஷம் நாத்திகவாதம் பேசினேன். அப்ப திடீர்னு பழையபடி மெட்ராஸ் போகும்போது கடவுள் மேல நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த பின்னாடி அம்மா உயிர் போனா யார் காப்பாத்துறது? சென்ட்ரல் ஸ்டேஷன் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னும் 10 நிமிஷம் ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து பேசன் பிடிச்சு போகும்போது அம்மா உயிர் போடலாமல. அங்கிருந்து ஜோலாப்பேட்டை போகும்போது அம்மா உயிர் போடலாமல. சேலம் போகும்போது உயிர் போடலாமல. நான் கோயம்புத்தூர் போய் இறங்கும் போது காலை 6 மணிக்கு உயிர் போடலாமல. நான் எப்படி எங்க அம்மா போய் பாக்குறது? எப்படி பார்க்க போறேன்? தவிச்சிட்டு இந்த ஒரு முறை என் தாயை நான் உயிரோடு பார்த்து விட்டால் சாகும் வரை அந்த கடவுளே சொன்னா கூட நான் சாமி இருக்குன்னு சொல்லுவேன். ரத்த கைது போட்டு சொன்னேன். சாகும் வரை நான் கடவுள் நம்பிக்கையோடு இருப்பேன் சொல்லிட்டு நான் போனேன். போனே தான் உட்காந்துருக்கேன். குமரேசன் வந்தான், எங்க சினிமாவோட பையன். அம்மாவுக்கு எப்படின்னா ஒண்ணு இல்ல போலாம் அப்படின்னா சைக்கிள் டபுள் ஸ்போர்ட் கூட்டி போனா அம்மா உட்காந்துருந்தாங்க. சாமி காத்தால ஏது வெயில் போய் பத்திரிக்காட்டில் வேலை பார்த்தனா அது ஏதோ கிருகுன்னு வந்துச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது நெகாப்பே தெரியல. 2 மணி நேரம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அதுக்கு இந்த பசங்க பைத்தியக்கார பசங்க தந்தி அடிச்சுட்டாங்க. எனக்கு நினைப்பு இருந்துன்னா சத்தியமா தந்தி அடிக்க விட்டுக்க மாட்டேன். சத்தியம் விட்டுக்க மாட்டேன். அப்ப விட்டுருவாங்க பார்த்து இது எப்படி நடக்கு? இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு அதே பொம்பளைக்கு வீட்டுல இருந்து தாம்பு கேட்கறதுக்காக கதவு மேல ஏற போய் அட்டாயில் போய் தாம்பு கேட்க போயிருக்கா. 54 வயசுல கொஞ்சம் பெரிய உருவம். மேல கை தடுத்துட்டு கீழே இறங்கும் போது ஒரு கை இப்படி இருக்கும் போது ஸ்லிப்பா கீழே விழுந்து வரல கீழே 2 ஏழு முடிஞ்சு போச்சு. 2 ஏழு முடிஞ்சு போன இந்த நண்பர்கள்லாம் கூப்பிட்டு, இந்த பாரு எனக்கு கை ஒடிஞ்சு போன செய்தி என் பையனுக்கு கிடைச்சு அவன் லீவ் போட்டு வந்தான்னா பக்கத்துல சாவடிக்காடு கிணறு இருக்கு, பாலு கிணறு, தண்ணி கிடையாது, 70 அடி உழுந்து செத்து போயிடுவேன். நான் உசோட ஆசைப்பட்டீங்கன்னா எந்த பயலும் அவன் லெட்டர் போடக்கூடாது. சத்தியம் வாங்கிட்டு விட்டாங்க. நான் அங்கிருந்து ஆக்ரா போனேன், டெல்லி போனேன், பம்பாய் போனேன், அஜந்தா எல்லோரா போனேன். லெட்டர்லாம் போட்டேன். லெட்டர்லாம் வழக்கம் போல ஃப்ரெண்டு தான் லெட்டர் பதில் போட்டு இருந்துச்சு. 6 மாசம் கழிச்சு வந்தோம்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா அந்த பெரிய மாவாட்டுற கல்லு உட்காந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா யார் எதுவும் சொல்ல. இந்த வேட்டைக்கு போயிட்டு வந்த ஒருத்தன், சாமி உங்களுக்கு தேன் கொண்டாந்துக்கு மலை தேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, இல்லப்பா நீ போனதுல கொண்டாந்து கொடுத்த தேனே இருக்குதுப்பா. இல்ல நம்ம அம்மாவிகளுக்கு பெரிய அம்மாவிகளுக்கு கை ஒடிஞ்சு போனப்ப நான் பாலக்காட்டுக்கு போய் மீனெண்ணெய் வாங்கி வந்தல அப்ப பிடிச்சிட்டு வந்தேன்னா, எந்த மாதிரி கை ஒடிஞ்சு போச்சுன்னா, என்ன சாமி உங்களுக்கு தெரியுங்களா நம்ம அம்மாவி கை ஒடிஞ்சு போச்சு, ஊரேகள் நாடைகள்னு பாலக்காட்டுல மீனெண்ணெய் கொண்டாந்து பாக்கு மட்டையில வச்சு ஊத்தி மேல மட்டையை வச்சு வெடி வெடியே தொட்டலாட்டணும்னு உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா அப்படின்னா, என்ன அப்படின்னா எங்க அம்மா சைலண்டா எங்க அம்மா பேசாது, பயங்கர கேரக்டர். அது போன ஆட்டுக்கள் அதே உட்காந்து அந்த வலதுகள் தள்ளிட்டு மாவு அடைச்சிருந்தது. நம்ம என்னம்மா சவுளி சொல்ல போட வேலை பார்த்து போட போடா, இது பெரிய இவர் வந்தோட கை ஒட்டிக்கு போகுதா, அப்ப அடிக்க போனா வாயதை முடி படிப்பான அதை போட்டு போடா வேலையை பார்த்து போடா. இப்படி இந்த விஷயத்த எம்ஜிஆர் நானும் ஆர்கியூ பண்ணும்போது அவர் தாயை பத்தி சொல்லும்போது நான் என் தாயை பத்தி சொல்லும்போது எம்ஜிஆர் நெகிழ்ந்து போயிட்டாரு. ஒரு பொம்பளை உயிர் போற நேரத்தில் கூட இருந்த ஒரே பையனை எங்க அம்மாவே அப்படி இல்லையா, அவங்க அம்மா மோஸ்தி பொம்பளை எம்ஜிஆர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. இன்னைக்கு தொழில் பண்ணி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு காலத்துல கம்பி வச்ச தூக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு தொழில் பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய தொழிலதிபரா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல நம்ம மனைவிக்கு நேரம் கொடுத்திருக்கிறோமா, நம்ம குழந்தைய நல்லா வளர்த்திருக்கோமா பார்த்தா இல்ல. இது எல்லாம் மாத்தோங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணன் நடிகர் சிவகுமார் அவங்களை வர வச்சு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய தாக்கம் வந்திருக்கு. ராம்ராஜ் ஜோதிஸ் சிவகுமாரன் வாழ்க்கையில் தாய், மனைவி, மகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் விஜயின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. அந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப லக்கு பாக்குறாங்கல்ல.